உன்ன மாதிரி அக்கறை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. டிபார்ட்மெண்ட் பற்றி நான் யோசிக்கணும். எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கோம். ஒரு நல்ல கேடட் வந்திருக்கான், அவனை மென்டர் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு பண்ணணும்? இந்த இடத்துக்கு நானே தான் முட்டி மோதி வந்திருக்கேன். என்ன யாரும் கையை பிடிச்சி கூட்டிட்டு வரல. இப்போ என்ன திடீர்னு மென்டர் பயிர்னு? சாரி, இதுலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இது என் வேலையும் கிடையாது. எப்பா சாமி, நீ அவனை தூக்கிலாம் சுமக்க தேவையில்லை, கூட மட்டும் வச்சுக்க. 6 மாசம் பார்க்கலாம், சரி வரலன்னா எதையாவது சொல்லி அனுப்பிச்சிடலாம். ஆர்டர் போட்டச்சரா, எனக்காக பண்ண ப்ளீஸ். 3 மாசம். திருத்தவே முடியாது. சார் லைன் 1ல ஹோம் டிபார்ட்மெண்ட் சார். சார் உள்ளவா? எஸ் சார். திருச்சியில் ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ், இவரை தான் நாமினேட் பண்ணியிருக்கோம். நீயும் கூட போகிற. எஸ் சார். உன்னோட முதல் கேஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு கூட இருந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணு. எல்லாத்தையும் கற்றுக்கணும். என்ன? எஸ் சார். குட் லக். அப்புறம் இந்த கேஸ் ரிப்போர்ட்ஸ் வாங்குறது, சம்மன்ஸ், பெர்மிட்ஸ், ஃபார்ம்ஸ், இந்த வேலையெல்லாம் என்னால் பார்க்க இல்லை முடியல. இல்லை, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லியாச்சே, நீ அதை பற்றி யோசிக்காத. ம். எப்பா சார் கூட போப்பா.